श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. संचार पद्धति श्लोकं 288. पादावनि क्वचन विक्रमणे भुजानां पञ्चायुधि कररुहैर्भजते विकल्पं नित्यं त्वमेव नियता पदयोर्मुरारेः तेनासि नूनमविकल्पसमाधियोग्या. பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் பாதுகையே, முராரேஹே பெருமாளுடைய, புஜானாம் கைகளுடைய, குவச்சன ஓரிடத்திலே, விக்ரமனே பராக்கிரமத்திலே, பஞ்சாயுதி ஐந்து ஆயுதங்கள், கரருகைஹி நகங்களோடே, விகல்பம் பதிலாயிருக்குகையை, பஜதே அடைகிறது. முராரேகே பெருமாளுடைய, பதயோகோ திருவடிகளுடைய, விக்ரமணேஷு சஞ்சாரத்திலோவென்றால் நித்தியம் எப்பொழுதும், துவமேவ நீதான், நியதா தவறாமல் இருக்கிறாய், தேன அதனாலே, அவிகல்ப பதிலில்லாமல், சமாதி வைத்து கொள்வதற்கு, யோக்யா தகுந்தவளாக, அசி ஆகின்றாய், நூனம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ போன ஸ்லோகத்தில் கருடனோட ஒரு சாமியமானது சொல்லப்பட்டது. இப்போ பெருமாளுடைய சோடச ஆயுதங்களோட ஒரு சாமியமானது சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தில். பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணப்போ சார்ங்கம் அப்படிங்கிற வில்லின் மூலமாக ஜெயிச்சார். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணப்போ சிசுபாலவதம்ங்கிறது சக்கராயுதத்தின் மூலமாக நடந்தது. பாரத யுத்தத்தின் போது பாஞ்சஜன்யம்ன்ற சங்கத்தை தான் உபயோகப்படுத்தினர். வாமனனா வந்தப்போ அவர் வெறும் தர்பையை வச்சுண்டு சுக்கராச்சாரியாரோட கண்ணை குத்தினார் அப்படின்னு நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். இப்போ பெருமாள் அவருக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது, சோடச ஆயுதம் இருக்குது. இதை நம்ம சுவாமி ரொம்ப அழகாக சாய்ப்பார். திகிரி மழுவுயர் குந்தம் தண்டங்குசம் பொரிசிதரு சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் தெழிபணில சிலை கண்ணி சீரங்க செவ்விடி செழிய கதை முசலம் திரிசூலம் திகழ்ந்ததும் அப்படின்னு பெருமாளோட அந்த சோடச ஆயுதங்களை பற்றி ஒரு மங்களாசாசனம் உண்டு. இப்போது ஒவ்வொரு அவதாரத்துக்கு அல்லது ஒரே அவதாரத்தில் எல்லா சமயத்துலேயும் ஒரே ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணுறாருன்னு கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றொன்றுத்த பெருமாள் பிரயோகப்படுத்துகிறார். இப்போ நரசிம்ம அவதாரம் அப்படின்னும் போது இந்த எந்த ஆயுதங்களையுமே அவர் உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய நகத்தினாலேயே அவர் அந்த சம்ஹாரத்தை பண்ணி முடிச்சார். ஆக பெருமாளுக்கு இன்னைக்கு இந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு போகலாம், சங்கத்தை எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ராமனா வந்தால் வில்லு எடுத்துகிட்டு போகலாம், பரசுராமனா வந்தால் கோடாலியை எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரே அவதாரத்திலேயே கிருஷ்ணனாக இருக்கும்போதே நிறைய ஆயுதங்களை அவர் உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த சக்கரம் பாஞ்சஜன்யம் அந்த மாதிரி. ஆக இது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்குது பெருமாளுக்கு. இன்னைக்கு இந்த ஆயுதம் இல்லைன்னா இன்னொரு ஆயுதம்னு அவருக்கு ஆல்டர்னேட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சுவாமி கேட்குற பெருமாளுக்கு இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்கே, ஆனால் பாதுகையே உனக்கு ஆல்டர்னேட்டை அவர் வச்சுக்கவே இல்லையே, உனக்கு ஒரு பதிலே இல்லையே, எப்பொழுதும் நீதான் தவறாமல் இருக்கிறாய், நியதா பதிலில்லாமல் இருக்கிறாய், அதாவது உனக்கு பதிலாக ஒன்று அப்படின்றதே கிடையாதே அப்படிங்கிறார். ஏன்னா தன்னுடைய நகத்தை கூட அவர் ஆயுதமாக உபயோகப்படுத்திக்கிறார். இப்போ நம்ம வாமன அவதாரம் சொல்லும்போது திருவிக்ரம அவதாரமாக அவர் வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த தர்பையை அவர் சுக்கிரனோட கண்ணில் செலுத்தினார் அப்படின்னும் போது அதோட நுனியில் சக்கரத்தாழ்வார் இருந்தார்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அதுக்கு அவர் வேற ஒரு வடிவு கொடுத்து அதை புல்லாக தான் யூஸ் பண்ண, தர்பமாக தான் அதை உபயோகப்படுத்தினார். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்டர்னேட்டும் அதுக்கு பதிலாக ஒன்று அப்படின்ற மாதிரி யாருக்கு கிடையாதுன்னா பாதுகாதேவிக்கு கிடையாது. நிறைய ஆயுதங்களை அவரால் உபயோகப்படுத்த முடியறது. ஆனால் சஞ்சரிக்கணும் அப்படின்னா திருவடியில் ஒன்றை தவிர வேறு யாருமே அதுக்கு பதில் கிடையாதுன்றதுனால பிராட்டியே பாதுகாதேவியே உனக்கு ஒரு பதில் கிடையாது, அதாவது உனக்கு பதிலாக வேற ஒருத்தர் அப்படின்ற இடமே அங்கே இல்லையே அப்படின்னு சாய்க்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா பெருமாள் நிருசிம்மாவதாரத்தில் வரும்போது அவர் அந்த நிருசிம்ம கர்ப்பம்னு சொல்லப்படுற அந்த நேரம்,
அந்த தூணில் குழந்தை எங்கே கை காமிப்பான்னு தெரியாது, இந்த ஹிரண்யன் எந்த பக்கம் தட்டுவான்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் நிருசிம்ம கர்ப்பம்னு தூணில் அவர் ரெடியாக நின்றார் அவர். ஆனால் கையில் எந்த ஆயுதமும் எடுத்துக்கல, தன்னுடைய நகத்தையே அவர் உபயோகப்படுத்திட்டார். அந்த நிருசிம்ம கர்ப்பம்னு சொல்கிறது அந்த வேளையில் க்ஷணத்தில் பெருமாள் வந்து சகல இடத்துலையும் நின்றார். அவ்வளோ அவசரத்தில் அவர் வரும்போது கூட பாதுகையை மறக்கவே இல்லை. ஆக எந்த ஆயுதமும் இல்லாமல் கூட அவர் வருவார், ஆனால் பாதுகை இல்லாமல் வரமாட்டார் அப்படிங்கிறது இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்படி எங்கே சொல்லியிருக்கு, பெருமாள் வந்து நிருசிம்மனாக வரும்போது பாதுகை இல்லாமல் பாதுகையை விட்டுட்டு வரல, பாதுகையோடு தான் வந்தாருங்கிறது எங்கே தெரியறது அப்படின்னா, இதோ இன்றைக்கும் நம்மளோட மாலோலனை சேவிச்சா தெரியும். மடத்தில் ஸ்ரீமடத்தில் போய் அகோபில மடத்தில் மாலோலனை நம்ம போய் சேவிச்சோன்னா கண் குளிர சேவிக்கலாம். பெருமாளை நிருசிம்மனை அந்த பாதுகையோடு சேர்ந்த நிருசிம்மனை சேவிக்கலாம். இன்றைக்கும் அந்த மாதிரி நம்மளால் சேவிக்க முடியறதுன்னா அன்றைக்கி பெருமாள் அப்படி தான் அவதாரமாயிருக்கார். அதே மாதிரி வடுவூரில் அங்கே ஒரு நிருசிம்மன் சன்னதி இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி மாலோலன் மாதிரி பாதுகையை சாத்தின்னு இருக்கக்கூடிய நிருசிம்மனை அங்கேயும் சேவிக்க முடியறது. ஆக பெருமாள் எந்த அவசரத்தில் வந்தாலும், எந்த ஒரு ஆயுதங்களை எடுத்துக்காமல் வந்துட்டாலும், ஆனால் வந்தாலும் வரலாம், ஆனால் பாதுகையை விட்டுட்டு வர்றதில்லை. ஏன்னா பாதுகைக்கு பதிலாக இன்னொருத்தர்னு கிடையவே கிடையாது. இந்த ஷோடச ஆயுதங்கள்லேயும் எதை உபயோகப்படுத்தலான்னு அவருக்கு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் பாதுகைக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் அவருக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்கிற ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நம்மாண்டவன் சாய்ச்சிருக்கார், உபனிஷத்துக்களை அத்தியனம் பண்ணாமல் உபதேசத்தினாலே பெருமாளை அறியலாம், ஆச்சாரியர்கள் இல்லாமல் பெருமாளை அடைய வழியில்லை. இந்த உபனிஷத்துக்களை தெரிஞ்சுக்கணுன்னா கூட அதுக்கு அத்தியாயனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஆச்சாரியர்கள் இல்லாமல் பெருமாளை அடைய வழி இல்லை. ஏன்னா ஆச்சாரியர்கள்ன்றது தான் ஒரே ரூட், அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. அந்த மாதிரி பாதுகையை விட்டால் வேறு ஆல்டர்னேட் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, அதுக்கு பதிலாக ஒன்றுன்னே நமக்கு கிடையாது. ஏன்னா அவள்லாம் அப்படி அந்த ஒரு ஒப்பார் மிக்கார் இல்லாதவர்னு பெருமாளை சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கும் அந்த மாதிரி ஒப்பார் மிக்கார் கிடையாதுங்கிறதுனால இந்த பாதுகைக்கு எப்படி ஒரு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் இருக்க முடியாதோ, அது மாதிரி நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் இருக்கவே முடியாது. அதுலேயும் நம் சுவாமிக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் நிச்சயமாகவே இருக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் பாதுகையோட பிரபாவமாக உனக்கு பதிலாக வேற ஒருத்தர் இல்லையே அப்படிங்கிறதையே பிரபாவமாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.